அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எமிஸ்ல வந்து நியூ அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நம்ம ஒவ்வொரு மாணவனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்டல் அக்கவுண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம். எந்தெந்த மாணவனுக்கு என்னென்ன போஸ்டல் அக்கவுண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம், அவங்களோட அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் சரியான முறையில் பதிவேற்றம் செஞ்சுருக்கணுமா, அதில் எந்த மாணவனுக்கு நம்ம வந்து இன்னும் வந்து அப்லோட் செய்யலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்குறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பார் இருக்கும். அதில் எமிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. அதில் எமிஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் லாக் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண நமக்கு இப்படி வந்திருக்கும். பக்கத்தில் 3 லைன் மாதிரி இருக்கும், டச் பண்ணிக்கங்க. அதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணிட்டு 1 or 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளாஸ் அண்ட் செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கிளாஸ் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து வகுப்புகளும் காட்டுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல் வகுப்பை செலக்ட் பண்ணிவிட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக மாணவனுடைய எமிஸ் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க, மாணவனுடைய நேம் கொடுத்துருப்பாங்க, அடுத்தது அவனுடைய ஜெண்டர் கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டு பதிவு பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது காட்டியிருப்பாங்க. எஸ்ன்னு இருந்தால் பதிவாயிருக்குன்னு அர்த்தம், நோன்னு இருந்தால் பதிவாகுன்னு அர்த்தம். அதே மாதிரி பேங்க்கோடைய நேம், என்ன பேங்க்கில் வந்து நம்ம அவனுக்கு அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கோடைய நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப்சி கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து அவருடைய பிரான்ச் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவனுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து வந்திருக்கா வரலையா அப்படின்னு இருக்கும். ஸ்காலர்ஷிப் வந்து பெற்றிருந்தானா எஸ்ன்னு வந்திருக்கும், ஸ்காலர்ஷிப் பெறல அப்படின்னா அவனுக்கு வந்து நோ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வழிமுறையை மேற்கொண்டு ஒவ்வொரு மாணவனுக்கும் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மற்றும் அவன் வந்து ஸ்காலர்ஷிப் பெற்றதுக்கான அனைத்து டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம். சரிங்களா? அதற்கான வழிமுறைகள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.